இரண்டாவது வாசகம். இரண்டாம் கலிமா ஷஹாதத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. மூன்றாவது வாசகம். தம்ஜீது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. அப்பா சரி மூன்றாவது வாசகம். awal kalimah daiyab la ilaha illallah wahdahu la syarika lahu Muhammadur Rasulullah இரண்டாம் கலிமா ஷஹாதத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு. முஹம்மது ரசூலுல்லாஹி இரண்டாம் கலிமா ஷஹாதத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அதே அது இரண்டாம் கலிமா ஷஹாதத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. மூன்றாம் கலிமா சாஜித் அஹ்மத்
வாஜிப் பின்னாஸ் முகமது யூசுப் அனஸ் ஐயா ஒரு தம்பி எல்லாரும் பேசுவோம் Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Wal-duha wal-laili idza saja. Ma wadda'aka rabbuka wa ma qala. وللآخرة خير لك من الأولى ولسوف
Suratul Zilzal. Idza zulzilatil ardu zilzalaha wa akhrajatil ardu athqalaha wa qala al-insanu ma laha yawma idhin yasdurun nasu ashtatan liyura'a a'malahum wa man ya'mal mithqala dharratin khairan yarah wa man ya'mal mithqala dharratin sharran yarah. தர்மம் என்ன செய்யும்? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து சனா. எதை எந்த கை மேலானது? சொல்லுங்க. அது எது சொல்லியா? பணியில் கொள்வதின் சிறப்பு என்ன? யார் பணம் சொல்கிறாரோ அல்லாஹ் அவனை மீட்கிறான். நன்னலுக்கும் குழந்தைகளை கேட்கும் துவா. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். குர்ஆன். எதை பரப்ப வேண்டும்? எது இமானிகளை பதட்டப்படாத சொல்லுங்க.
அவருக்கு பெருமை என்பது கஷ்டம் என்ன? நான் தகப்பன வளரமுள்ளவோ யார் பெருமை எடுக்கிறாரோ அல்லாஹ்வை காட்டினான். போன நாடகத்தை கலக்கினேப்பா மறந்துட்டீங்களா? நிச்சயமாக அல்லாஹ் அப்படியே பேசியிருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சிந்திப்போம் சீர்பெறுவோம். தற்கால சில பிள்ளைகள் அல் குர்ஆனை வாசிப்பதில்லை, அன்னலரை நேசிப்பதில்லை, மார்க்கத்தை வாசிப்பதில்லை. பெற்றோர்கள் இதை யோசிப்பதே இல்லை. தற்கால சில பெற்றோர்கள் தன் பிள்ளைகளே பணம் சம்பாதிக்கும் பணம் சம்பாதிக்கும் இயந்திரங்களாக உருவாக்க யோசிக்கிறார்களே தவிர குணம் சம்பாதிக்கும் இங்கீதம் உள்ளவர்களாக யோசிக்கவே இல்லை. அதன் விளைவு பள்ளி கல்லூரி காலங்களிலேயே தன் பிள்ளைகளை மாணவ மாணவிகள் தவறான செயல்களில் ஈடுபடுதல் கேக்கிங் போன்ற அசிங்கங்களில் செய்தல், பெற்றோர்களுக்கு அடங்காமை, ஆசிரியர்களை அவமதித்தல், பெரியோர்கள் மதியாமை எழுந்ததை அடைய வேண்டும் என்ற வெறித்தனமான பிடிவாதமும் எதுவும் உள்ளிருக்கும் திருசல்களை எடுத்துரைக்காது. வாழ்க்கையில் பக்குவம் கிடைப்பது அவ்வளவு எளிதல்ல. அதற்கு பல அவமானங்களை கடந்து வேண்டும். ஆகையால் தேவையில்லாத ஆசைகளை தவிர்த்து அல்லாஹ் ரசூல் சொன்ன வழியில் பேசி நடப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. வாஹி தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
ஆங்கில பயான் அதிரடியாக அற்புதமாக ஆங்கில பயான் Thank you.
நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையாலும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தாலும் நமது 14ஆம் ஆண்டு ஒன்று கூடல் எனும் ஒற்றுமை விழாவை வெகு விமரிசையாக நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இவ்விழாவிற்கு தன் இமை போல் காத்து இந்நொடி வரை சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கும் விழா குழுவின் தலைவர் மற்றும் மலேசிய ஜமாத் தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் ஹாஜி சதகத்துல்லா அவர்களையும் மற்றும் சென்னை வாழ் ஜமாத் தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜனாப் அம்பலம் அப்துல் ஹமீத் அவர்களையும் மற்றும் மீசல் ஜமாத் தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜனாப் பசீர் அகமது அவர்களையும் மற்றும் இவ்விழாவின் கௌரவ ஆலோசகராக தனது திறன்பட செயலாற்றிக் கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜனாப் ஹாரூன் ரஷீத் அவர்களையும் மற்றும் டாக்டர் சையத் அப்தாஹிர் அவர்களையும் மற்றும் சையது கனி அவர்களையும் இவ்விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மற்றும் இவ்விழாவிற்கு குடும்பமாக வருகை தந்து விழாவை சிறப்பித்து தந்த மலேசியாவால் எமது குடும்பத்தார்களுக்கும், சென்னை வாழ் எமது குடும்பத்தார்களுக்கும், பரமக்குடி வாழ் எமது குடும்பத்தார்களுக்கும் மற்றும் தாய் ஜமாத்தா மீசவால் எமது குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த வரவேற்பை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஏக இறைவனின் கிருபையால் நேற்று காலை துவங்கி தற்பொழுது வரை வெகு விமரிசையாக போட்டிகளும், பெண்களுக்கான பயான்களும், குழந்தைகளுக்கான போட்டிகளும் வெகு விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருந்தன. இதன் இடைவேளையில் மிகவும் சிறப்பாக பரிசுகள் வழங்கும் விழா சரியாக மகரிப் தொழுகைக்கு பிறகு நடக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மிகவும் கடின உழைப்பையும் நேரத்தையும் பயன்படுத்தி இவ்விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் விழா குழு உறுப்பினர்களுக்கு நமது விழா குழு தலைவர் அவர்கள் 14ஆம் ஆண்டு ஒன்று கூடல் எனும் ஒற்றுமை விழாவிற்கான சிறப்பு பரிசை, சிறப்பு விருதை கௌரவித்து வழங்குவார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அன்பான உறவுகளே, ஜமாத்தார்களே, மாணவ மாணவிகளே, இந்த இணைய வேளையில் எனது விழா குழுவினர் இந்த உத்தம வீரர்களுக்கு உள்ளமான நன்றிகளை இவ்வேளையில் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். இவர்கள் வாழ்வில் மென்மேலும் வெற்றி பெற்று பல்லாண்டு வாழ்ந்து இன்னும் பல அற்புதங்களையும் பல சேவைகளையும் இந்த நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் சேவையாற்ற வேண்டும் என்று மிகவும் அன்போடு கேட்டுக்கொண்டு இவ்விழாவிற்கான இந்த தங்க விருதை அவர்களுக்கு விழா குழு சார்பாக நான் உங்கள் முன் அளிப்பதில் பெருமை கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். மிக்க மகிழ்ச்சியை தெரியப்படுத்திக் கொள்கிறார்கள். இவ்வாண்டு போல் எவ்வாண்டும் சிறப்போடும் சீரோடும் செயல்பட வேண்டுமாய் எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் துஆ செய்வோமாக. இறைவா, வரம் தருவாய், நலம் பெறவே அருள் புரிவாய். இறைவா, வரம் தருவாய், நலம் பெறவே அருள் புரிவாய். ஷரியா
இது முறையா என்னை ஏங்க வைத்து நீ சிரிப்பது? இறைவா வரம் தருவாய், நலம் பெறவே அருள் புரிவாய். நான் விடும் கண்ணீர் இதயத்தின் செந்நீர், உன்னருள் கிடைத்தால் அது ஆனந்த கண்ணீர். சேயனை பாராய், சோதனை தீராய், வேதனை போக்க விரைந்து நீ வாராய், வேதனை போக்க விரைந்து நீ வாராய். இறையோனே மறையோனே குறை தீர்க்கும் ரஹ்மானே, இறைவா வரம் தருவாய், நலம் பெறவே அருள் புரிவாய். உள்ளத்தில் ஈமான் ஒளி வீச வேண்டும், எண்ணத்தில் தௌஹீத் இலங்கிட வேண்டும். ஏகனே வாராய் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் இந்த 14ஆம் ஆண்டு ஒன்று கூடல் எனும் ஒற்றுமை விழாவிற்கான போட்டிகளின் பரிசுகள் வழங்கப்பட இருக்கிறது. இதன் கௌரவிப்பாக 14ஆம் ஆண்டு ஒன்று கூடல் விழா குழு தலைவர், மலேசியாவின் ஜமாத் தலைவர், மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய மாமூர் டத்தோ ஹாஜி சதத்துல்லா அவர்களை மேடைக்கு வரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக சென்னை வாழ் ஜமாத் தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜனாப் அம்பலம் அப்துல் ஹமீத் அவர்களை மேடைக்கு வருமாறு விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்தபடியாக இவ்விழாவின் கௌரவ ஆலோசகராக செயலாற்றிக் கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜனாப் ஹாரூன் ரஷீத் அவர்களை விழா குழுவின் சார்பாக மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்தபடியாக மீசல் ஜமாத் தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜனாப் பசீர் அகமது அவர்களை விழா குழுவின் சார்பாக மேடைக்கு வருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜனாப் டாக்டர் சையது அப்தாயிர் அவர்களை விழா குழுவின் சார்பாக மேடைக்கு வருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக செய்யதுக்கணி அவர்களையும் மற்றும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜனாப் ஹாரூன் ரஷீத் அவர்களையும் விழா குழுவின் சார்பாக மேடைக்கு வரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது நாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கோம் 14ஆம் ஆண்டு ஒன்று கூடல் எனும் ஒற்றுமை தின விழாவில் போட்டிகளுக்கான பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன. ஆங்காங்கே இருக்கும் ஜமாத்தார்களும் தாய்மார்களும் இவ்விழாவிற்கு வெளியூரிலிருந்து வருகை தந்து சிறப்பித்த அனைத்து ஜமாத்தார்களையும் தாய்மார்களையும் மேடைக்கு முன்பு வந்து அமரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது பரிசளிப்பு விழா நடைபெற இருக்கிறது. வெற்றி பெற்ற அத்தனை பேருக்கும் இப்பொழுது அவர்கள் பெயர் அழைப்போம். கொஞ்சம் சுறுசுறுப்பாக வந்து பரிசுகளை வாங்கி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எனது அன்புக்குரிய மச்சான் ஹாஜி ஹாரூன் ரஷீத் அவர்கள் சற்று இந்த விழாவின் சிறப்புரை ஆற்றுவார்கள் என்று மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேரவையின் 14ஆம் ஆண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்துகின்ற டத்தோ மலேசிய தொழிலதிபர் டத்தோ சதக்கத்துல்லா அவர்களே, சென்னை ஜமாத்தின் தலைவர் அம்பலம் ஹமீத் அவர்களே, மீசல்
முஸ்லிம் ஜமாத்தின் தலைவர் பஷீர் அகமது அவர்களே, விழாக்குழு உறுப்பினர்களே, ஊர்கள் பல கடந்து நாடுகள் பல கடந்து இந்த விழாவை கலந்து கொண்டிருக்கின்ற எனது அன்பு உறவுகளே, உங்கள் அனைவரையும் இந்த விழாவில் வருகின்ற வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். உதவிகளை, கல்வி வளர்ச்சிக்கான பணிகளை, ஏழை எளியோருக்கான உதவிகளை, முதியோருக்கான உதவிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவில் பல ஆண்டுகளாக கண்டும் காணாமல் இருக்கின்ற உறவுகள் அனைவரையும் ஒருவரே ஒருவர் தெரிந்து கொள்வதற்கும், மணமக்களை தேர்வு செய்வதற்கும், நம் உறவுகளை சீர்படுத்துவதற்கும் மிகவும் ஒரு அருமையான ஒரு அமைப்பாகும். இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்துகின்ற மதிப்பிற்குரிய தத்தோ சதகத்துல்லா அவர்கள் இந்த விழாவிற்காக மிகவும் அரும்பாடுபட்டு மிகவும் அதிகமான பொருட்களவுடன் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த விழாவும் சிறப்பான முறையிலே நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிலே சில தவிர்க்க முடியாத சில தவறுகள் ஏற்பட்டுவிட்டது. அந்த தவறுகளை நாம் தடுப்பதற்கு விழாக்குழு கூட்டத்திலே நாம் முன்னதாகவே முடிவெடுக்காத காரணத்தினால் சில தவறுகள், இசை கச்சேரிகள் போன்ற தடங்கல்களும் தவறுகளும் ஏற்பட்டுவிட்டது. அதனால் பலருக்கும் மிகப்பெரிய மன வருத்தத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இது மிகவும் தவறானதுதான். அதற்காக விழாக்குழுவும் விழா கமிட்டியினுடைய உறுப்பினர்களும் தலைவரும் உங்கள் அல்லாஹ்விடம் உங்கள் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஏக இறைவனும் அல்லாஹ்வின் மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு இனி வருகின்ற காலங்களில் இது போன்ற தவறுகள் நடக்காத வண்ணம் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்குரிய தீர்மானங்களையும் நாம் ஏற்ற வேண்டும். போட்டிக்கான பரிசுகள் முதலாவதாக பெண்களுக்கான கயிறு இழுக்கும் போட்டிக்கான பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. இப்போட்டிகளுக்கான பரிசுகளை வழங்க எமது விழாக்குழு தலைவர், மலேசியாவால் ஜமாத் தலைவர், மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய மாமன் டத்தோ ஹாஜி சதகத்துல்லா அவர்களை அழைக்கிறோம். தற்பொழுது பெண்களுக்கான கயிறு இழுக்கும் போட்டிக்கான பரிசுகள் தனது திறமையை நிரூபித்து நானும் வீர பெண்மணி என்று பரிசை பெற இருக்கும் பெண்களை விழா மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். முதலாவதாக நசீரா இக்பால் அவர்கள். அடுத்தபடியாக கயிறு இழுக்கும் போது எவ்வளவு வீரமா இருந்ததோ அதே மாதிரி மேடைக்கு வரும்போது கொஞ்சம் வீரமா வாழமா அசிங்களா. அந்த டீம் தான் எல்லாருக்கும் தெரியுமே. மஜீதா அகமது அல்லமே, நிசா மன்சூர். அடுத்த கயிறு இழுக்கும் போட்டி ஆபிதா சையது கனி, சையது பாத்திமா தஸ்லீம் அலி, ஜன்னத் ஷேக் முகமது, மஜிதா அகமது அல்லமி. மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய சென்னைவால் ஜமாத் செயலாளர் ஜனாப் துர்கபிலி அவர்களை விழா குழுவின் சார்பாக மேடைக்கு வருக என வரவேற்கிறோம். கயிறு இழுத்தல் போட்டி
இப்போட்டியில் தனது வீரத்தை நிரூபித்த வீராங்கனைகள் அமீரா ஆயிஷா ஹுமைரா சையத் முகமது இருங்க என்ன அமீரா சக்கியா பாத்திமா சையத் அபுதாயே யாரு சக்கியா பாத்திமா அபுதாயா ரபீலா பசீர் அகமது இஸ்மாயிலா அடுத்தபடியாக ராசிகா பர்வீன் தௌரின் அசா என்ன பேரு உங்க அம்மா பேரு கையெழுத்த போட்டு டிஸ்பிளே பர்வீன் முடிஞ்சு கொடுத்துருங்க ஆமா 2 பேர் முடிஞ்சு போயிட்டு ஆசிஃபா ரோஸுக்கு பரிசான சொல்லுங்க அடுத்து பிரேம் நிசா அந்த பரிசான அனுப்பிடுங்க பரக்கத் நிசாவுக்கு பரிசான அனுப்பிடுங்க கையெழுத்தல் போட்டி ஃபர்சத் பாத்திமா அடுத்து ஜெசிமா யாஸ்மின் அடுத்து மெஹராஜ் பேகம் அடுத்தபடியாக யாஸ்மின் ராணி மெஹராஜா மெஹராஜ் வாங்கிட்டு போங்க தம்பி நீங்க யாரு வாங்க வரையா யாஸ்மின் ராணி வாங்க அடுத்தபடியாக யாஸ்மின் வாங்க சரிங்க சிக்கந்தர் அம்மாள் ஆமா அவ்வளவு முடிச்சு யாஸ்மின் போடுங்க ஆமா யாஸ்மின் ராணி ஒண்ணு இருக்கு யாஸ்மின் ஒண்ணு இருக்கு இப்படியே போங்கம்மா அடுத்தபடியாக பெனாசிர் நிலப்பார் நிலவர் என்ன வரல ஜன்னத்து பறவை முடிஞ்சு நிலவர் அடுத்த நிலவர் வாங்க செய்யதலி அவங்க செய்யதலியா செய்யதலி அடுத்து லம்யா வாங்க லம்யா
ஆமா அடுத்து ஜன்னத் நிசா நிசா அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஜஸாக்கல்லா ஹைரன் கசீரா. சரி ஓகே முடிஞ்சா யாஸ்மின் வாங்க. ஹைரன் நிசா பானு ஆசியா பண்ணுவாங்க. காதர் நிசா அடுத்தபடியாக காதர் நிசா அடுத்தபடியாக மெகதாம் நிகார் ஜாதகா கபீர் சுல்தான் ஐநூறு பசரியா ஐசா கரீமான தம்பி அவன் பேர் அவன் பேர் என்ன? ஏன் பேர் என்ன? தன்சிலா பண்ணுவான். ஐநூறு அலிகான். அப்புறம் வந்து ஜைனத் ஜைனத் ஜைனத். இந்த விழாவானது மீசல் ஜமாத்தார்கள் வழங்கும் அன்பளிப்பினால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிற்கு ஏற்படும் மிகுதியான செலவினங்களை பரிசுகளை சதக்கத்துள்ளார்கள் அந்த செலவினங்களை ஏற்றுக்கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறோம். எமது சென்னை ஜமாத் செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜனாப் குறுக்கப்படி அவர்களே விழா குழுவின் சார்பாக மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். ஆண்களுக்கான கயிறு இழுத்தல் போட்டி ஐம்பது வயதிற்கு உட்பட்டுள்ளவர்களுக்கான கயிறு இழுத்தல் போட்டி அவரவர் வந்து பரிசுகளை பெற்றுச் செல்லவும். முன்னதாக பெண்கள் என்பதால் குழந்தைகளை அதை அனுப்பி வைத்தார்கள். அதில் சற்று குழப்பங்கள் வந்தன. தற்பொழுது அவரவர் வந்து பரிசுகளை பெற்றுச் செல்லும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சென்னை வாழ் ஜமாத் செயலாளர் ஜனாப் குறுக்கப்படி அவர்கள் வழங்குவார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். முதலாவதாக ஜனாப் சேனா அம்பலம் அவர்களே அன்றைக்கு 80 வயதிற்கு உட்பட்டவருக்கான கையெழுத்தல் போட்டியில் வெற்றி பெற்ற நஜமுதீன் அவர்களே, ஜனாப் அமீர் அவர்களை அழைக்கிறோம். ரஹமத்துல்லா கான், சாவுல் அமீர் கான். அடுத்து 20 முதல் 40 வயதிற்கு உட்பட்டவருக்கான போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் ஷேக் அப்துல்லா, நைனாரப்பா மேடைக்கு வரவும். மலேசியா வாழ் ஜமாத் பொருளாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜனாப் ரபிக் சேட் அவர்களை விழா குழுவின் சார்பாக மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். விழா மேடைக்கு வரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். விழா மேடைக்கு வரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். செய்யல் ஹுசேன் அவர்கள் விழா மேடைக்கு வரவும்.
20 முதல் 40 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான கையிலிருக்கும் போட்டி செய்யது முகமது அவர்கள் மேடைக்கு வரவும். சீனி இப்ராஹிம், செய்யது முகமதுங்க. ஓகே, வாங்கியாச்சு. அடுத்து அடுத்தபடியாக அப்துல் சலாம் அவர்கள், அடுத்தபடியாக ஹபீப் அவர்கள், காதர் சுல்தான், ஷேக் அப்துல்லா, அப்துல் சலாம், ஹபீப். அடுத்தபடியாக மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய ஜனாப் அலிகான் அவர்களே பரிசுகள் வழங்க மேடைக்கு வரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அதி சையத் இப்ராஹிம் அவர்களே மேடைக்கு வரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான கையெழுக்கும் போட்டி தற்பொழுது 40 முதல் 70 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான கையெழுத்தல் போட்டி. அமீர் அவர்கள் முன்னாள் தலைவர், மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய ஜனாப் அமீர் முன்னாள் தலைவர் அவர்கள். அடுத்தபடியாக ஜாகீர் அவர்கள், அடுத்தபடியாக சையது கனி, புதுமுடிங்க அடுத்த முகமது ஜமீர், கனி கனி இப்பொழுது உட்பட்டவர்களான கையெழுத்தல் போட்டியில் ஒரு பேர் ஈடுபட்டது. ஜனாப் ஜாகீர் அவர்களை மேடைக்கு